ஒரு அரசன் இருந்தான். அந்த அரசனுக்கு 3 குமாரர்கள் இருந்தார்கள். அந்த அரசனுக்கு பின்பதாக யாரை தன்னுடைய பட்டத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அந்த அரசனுக்கு ஒரு கன்ஃபியூஷன். அப்ப அவர் என்ன சொன்னார்னா, தன்னுடைய 3 மக்களையும் அழைத்தார். 3 பேரிடத்திலும் 3 கருங்கற்களை கொடுத்து, இதை விற்று அல்லது ஏதாவது ஒன்று செய்து அதில் உள்ள பணத்தை எனக்கு நீங்கள் கொண்டு வர வேண்டும். யார் பெஸ்டா பண்றீங்களோ அவர்கள் என்ன செய்யலாம், எனக்கு பிறகு பட்டத்திற்கு வரலாம் என்று சொல்லி அந்த அரசன் சொன்னார். மூத்த மகன் இந்த கருங்கல் எல்லா இடத்துலயும் தான் என்ன செய்யுது, கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அசால்ட்டா விட்டுட்டாரு. 2வது மகன் அந்த கருங்கல்லை கொண்டு போய் கட்டடம் கட்டுகிறவர்களிடத்திலே கொடுத்தார். அவங்க சொன்னாங்க, இந்த கல் எங்கள்கிட்ட என்ன செய்து ஏற்கனவே இருக்குதுன்னு சொல்லிட்டு 10 வெள்ளி காசை அந்த மகனுக்கு கொடுத்து அனுப்பினான். 3வது மகன் என்ன செய்தான் என்றால், அந்த கல்லை பத்திரமாக கொண்டு போய் அதை அடிக்க வேண்டிய இடத்துல அடிச்சு, செதுக்க வேண்டிய இடத்திலே செதுக்கி, அதுக்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி ஒரு அழகிய சிற்பமாக, அதிகமான வேலைப்பாடுகள் உடைய ஒரு அழகிய சிற்பமாக என்ன செய்தான், உருவாக்கி விட்டான். அதை பார்க்கிற எல்லாரும் வியந்து அதிசயமாய் பார்த்தார்கள். போட்டி வந்துருச்சு இப்ப எல்லாருக்கும். இதை வாங்கி நம்ம கொண்டு போய் வச்சா இதை வச்சு நம்ம என்ன செய்யலாம், நிறைய சம்பாதிக்கலாம் என்று சொல்லி கடைசியாக 100 வெள்ளி காசுக்கு என்னது அந்த சிற்பம் என்னதுன்னா விலை போயிற்று. இப்போ 3 பேரும் தகப்பனிடத்திலே வருகிறார்கள். யாரை பட்டத்து இளவரசராக மாற்றி இருப்பார்கள்? 100 வெள்ளி காசுக்கு விற்று அந்த இளைய மகன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் கூட கர்த்தர் உங்களை நம்பி உங்களுக்கு என்ன செய்திருக்கிறார் என்றால், அருமையான பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். எப்படி இந்த சிற்பி அடிக்க வேண்டிய இடத்துல அடிச்சு, பாலிஷ் போட வேண்டிய இடத்துல பாலிஷ் போட்டு அருமையாய் அதை அழகிய சிற்பமாக உருவாக்கினாரோ, அதே போல உங்களிடத்துல கொடுக்கப்பட்ட பிள்ளைகளை அருமையாக வளர்த்தெடுக்கிற பொறுப்பு யார்கிட்ட இருக்குன்னா, தாய்மாருக்கு தான் ரொம்ப அதிகம். தகப்பன் தாய் 2 பேர் இருந்தாலும் ஒரு விசேஷித்த அந்த குழந்தைய கேரி பண்ற அந்த 9 months யாருக்கு தான் கிடைச்சது? பெண்களுக்கு தான் கிடைத்தது. எனவே அவர்களுக்கு தான் என்ன உண்டு என்றால் அதிகமான பொறுப்பு உண்டு.